مولاي صل அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் மக்ஃபிரத்தினுடைய 10 கடந்து நரகத்தின் விடுதலை பெறக்கூடிய அடுத்த 10 முதல் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக எத்தனையோ வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அதில் ஒன்று நாவை பேணக்கூடிய விஷயம். நாவை பேணக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா நாவினால் ஏற்படும் தீமைகளில் கீபத் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். கீபத் என்ற என்ன? புறம் பேசுறது. புறம்னா ஒருத்தரை பத்தி அவர் இல்லாத இடத்துல அவரை பத்தி தப்பா பேசுறதுதான் புறம். இந்த புறம் பேசுறதுனால மிகப்பெரிய பாவம் என்பது நிகழ்வுது. நபிசல்லாசம் அவங்க இந்த புறம் பேசுறத மிகவும் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் நபிசல்லாசம் அவங்க சபையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண்மணி சம்பந்தமா பேசுறாங்க. அந்த பெண்மணி சம்பந்தமா பேசும்போது அவர் அந்த பெண்ணை கொண்டாட குறைய அந்த குட்டியா இருப்பாங்களே அந்த பெண்மணி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னவங்க நபிசல்லாசம் அவங்க ரொம்ப வியப்படைச்சு ஒரு எச்சரிக்கை செஞ்சாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிசல்லாசம் அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எச்சரிக்கை செய்யறான். உங்கள் சிலரை பத்தி பேசாதீங்க. உங்களுடைய சகோதரர் இறந்து போன சகோதரனுடைய கையை நீங்க முன்பதற்கு நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். விரும்புவோமா? அதை வெறுக்கதான் செய்வோம். எனவே அல்லாஹ் அந்த விஷயத்த நம்ம தேடணும். நாலாம் தினப்புற விஷயத்துல நபிசல்லாசம் அவங்க சொர்க்கமாக்குவதற்கு பொறுப்பேற்றிருக்காங்க. என்ன பொறுப்பேற்றிருக்காங்க? 2 தாய்க்கு மத்தியில் உள்ள அந்த ஆப்பு, 2 தொடைக்கு மத்தியில் உள்ள உறுப்பை யாரை காட்டுதாட்டாங்களோ சரியான முறையில் செயல்பட்டாங்களோ அவங்க சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பாக என்ற நபிசல்லாசம் அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம நாடு எந்த முறையில செயல்படுத்தணுமோ அந்த முறை தான் செயல்படணும். இந்த ரமலான் மாசத்துல எத்தனையோ எதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம 3 விஷயத்த இந்த ரமலான் மாசத்தை செய்யணும். 1, மத்தவங்களை பத்தி புறம் பேசவே கூடாது. 2வது, யாராச்சும் புறம் பேசலன்னு உங்க கிட்ட வந்தாலும் எப்ப நான் நோண்டு இது பத்திலாம் பேசாத, நான் புறம் பேசுறது அது விரும்பல, அது கேட்கவும் நான் விரும்பல அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விரைக்கிறீங்க. 3வது விஷயம், யாராச்சும் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை விசாரிக்காம யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. இந்த 3 விஷயத்த நம்ம கடைபிடிக்கிறோம். நபிசல்லாசம் அவங்க சொன்ன மாதிரி இந்த நாவை பேணி நரகத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் சொர்க்கம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவாராக. இன்னும் எல்லா விதமான கெட்ட செயல்களுக்கும் கெட்ட பேர்களுக்கும் நம்மளுடைய நாவை அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கம் அடைய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.